ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் கசகசா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்து 1 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி, ஒரு 6 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான